ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஹெலியை காமிக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. அப்போ அதோட ஹெட் அங்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய வயிற்றை வச்சுட்டு நீ எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்ப, நீ வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணால் இங்கே இருக்க எல்லாருக்குமே அசிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப புள்ளி பண்ணுறா. அப்போ அவங்க ஹெட் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நீ இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுமா, நீ புரிஞ்சுக்கோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு, நீ எப்படி இவ்வளோ பெரிய வயிற்ற வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்ப, சரி ஓகே நான் உனக்கு ஜாப் கொடுக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்லன்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணிவிட்டு தப்பான எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த ஆள் கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டது இல்லை, அங்கே வயிற்றில் அடிபட்டு பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயினுக்கு அங்கே மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் வேமா ஃபேக்ட்ரிக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ அங்கே வந்திருக்கான். ஸோ அவன் அங்கே உள்ளே போயிட்டு இருக்கும்போது வேமா இவன் கண்டுக்காமல் அங்கே உள்ளே வேமா போயிருக்கா. ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரியில் இன்ஸ்பெக்ஷனுக்காக அவன் வந்திருக்கான். என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஃபேக்ட்ரியை பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது, போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே அந்த பொண்ணுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணியுமே இவளுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது, நம்ம சும்மா இருந்துமே நம்ம அவளை விட அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க நின்னதும் இவன் யார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருன்றதே தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனரே அவன் தான், பெரிய பிஸ்னஸ் மேன். இப்போ ஒரு வேளை ஏதோ பொண்ணுங்கன்னு தேடி வந்திருக்கானோ அப்படின்னா நீ இவ்வளோ யூஸ் பண்ணிக்கியேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அவளை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்ன மாதிரி அசிங்கமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடாமல் வாய்க்கு வந்தபடி அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வாயை முடுங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க ஓவரா, இந்த கம்பெனியில் உன்னோட பொசிஷன் என்ன தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை போய் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான். என்ன தெரியும் தான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க, கையை வேற பிடிக்க வருவீங்களான்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த ஹெட்டை பார்த்தா அங்கே அந்த ஆள் வெளியே வந்துட்டுருக்காரு. அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பர்சன் அங்கே அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு, ஐயோ தெரியாமல் நடந்துருச்சு பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. நீங்கள் இதான் ஆஃபீஸை பார்த்துக்கிற லட்சணமா, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே இருந்தாலே உருப்படாது, ஸோ இந்த டிக்கெட் எல்லாத்தையுமே அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அவங்க எல்லாருமே அங்கே சாரி கேட்டுட்ருக்காங்க. அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க போல். ஸோ அதை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயினை, நீ வா நம்மளை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கான். அப்போ அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து விட்டுருக்காங்க. அங்கே நிறைய கேர்ள்ஸ் எல்லாமே வர வச்சு அவன் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வயசான கிழவன்ட்ட கொடுத்து காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இதே ஐடியா பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறான் அந்த பர்சனுமே. ஆனால் ஹீரோயினுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குமே, அந்தால அடிச்சு போட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவங்க எல்லாருமே அங்கே வேட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஆரம்பிச்சிருது. அந்த பர்சன் பார்த்தா நல்லவன் கிடையாது போல். அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒன்றா எப்படியாச்சும் பொண்ணுங்களை நைட் ஸ்பெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான். எல்லோரும் வெளியே போகும்போது ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வேகமாக போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, எதுக்காக நீ இப்போ திரும்ப எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்க, உனக்கு காசு தான் வேணும்னா நீ பேசாமல் என் கூடவே இருக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு அவள் சொல்லியிருக்கா. பட் இருந்தாலுமே அவங்க தப்பாக நடந்துக்கிட்டு இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சீனை போட்டுட்ருக்க, நீ காசுக்காக தான் நான் வந்தேன், இந்த அந்த பென்டென்ட்டை வச்சுக்கோ, எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க இன்னுமே நிறையா காசு கொடுப்பாங்க, காசுக்காக பணம் எதுக்காக இப்படிலாம் ஐடியா பண்ணிகிட்ருக்க, கன்சீவாக எதுவும் ஆகிட்டு குழந்தைய வச்சுட்டுலாம் ட்ராமா பண்ணாதான்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கான். ஸோ அங்கே அந்த பொண்ணு வந்தானா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட்மே இந்தாங்க கார்டை வச்சுக்கோங்கன்னு சொன்னது, உங்கள் கார்டை தூக்கி குப்பையில் போடுங்க, நான் என்ன கார்டுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிருக்கா. இங்கே நம்ம ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க எப்படியாச்சும் எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பேரப்புள்ள வேணும், ஒரு ஃபேமிலி அவனுக்கு அமையணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த பேச்சு தானேன்னு சொன்னதும் அவங்க கோமாயிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவா போல். அங்கே சேலரிலாம் வந்ததுமே அந்த சேலரி எல்லாமே கொண்டு போய் அவள் கொடுத்துட்டு அங்கே நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய சேவையெல்லாம் பண்ணிகிட்டு
சொல்லிட்டுருக்கா. இதனாலவே அவள் கொஞ்சம் காசு கூட அவளுக்கு வந்து வச்சுக்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே மதர் வந்ததுமே அவளுக்கு பார்த்தா அங்கே வந்து வாமிட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகினதுமே அங்கே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ என்ன கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், பேபியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு கவலையாக இருக்குது, யார் அப்பான்னு தெரியாமல் எப்படி குழந்தைய வளர்ப்பான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. இப்போ நீ வந்துட்டு இப்போ கூட சொல்லு, நான் காப்பாற்றுறேன், இல்லைனா நீ இப்படியே சாக வேண்டியதுதான் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டும் போது அங்கே எல்லோரும் வந்ததுமே அந்த பர்சன் பார்த்தா உடனே வந்துட்டு இவ வந்து என்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சேக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்துட்டு பழி போட்டா. அப்போ அவள் என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன், நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வம்பு பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இப்படி வந்துட்டு அங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஹெலின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க, அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. வந்து உடனே போய் நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபார்ம் எல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோ இதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஏமா இவ்வளோ வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கீங்க, காசுக்காக தானே வந்தவன்னு சொன்னதும் யார் வந்துட்டு காசுக்காக வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. டிஎன்ஏ எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது, பேபி அவனோட தான் சொல்லிட்டு. பாஸ் அவங்க காசு எதுவுமே வாங்கலையேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா என் பென்டென்ட்டை கொண்டுட்டு என்கிட்ட யாருமே வரலையே அப்படின்ற சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படின்னா வந்து நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. இவங்க உடனே வந்துட்டு என் பேரம்பேத்தியை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது இவளை பார்த்தா போட்டு அசிங்கப்படுத்திட்டு அடித்து, இதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி லேடிஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணால் இன்னுமே வந்துட்டு அசிங்கமாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் உனக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு போ, பட் என் பேபியை மட்டும் காப்பாற்றுன்னு சொன்னாலுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இவன் உள்ளே வந்து ஹெட்டை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இதுக்கப்புறம் விட்டு வச்சா என்ன நிலைமையாகும் சொல்லுங்க அப்படின்ற சொன்னதும் அவனுமே அங்கே பொய்யா பேசிகிட்டு இருக்கான். என்னை வந்து செடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணால் இவளுக்கு வந்து நீங்கள் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவளை அடித்து வேலையை விட்டு விரட்டணும்னு சொல்லும்போது இவளோட பேபியவே வந்துட்டு இல்லாமல் பண்ணி விட்டணும் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு ஜால்ராக்கள் எல்லாமே அவனுக்கும் அந்த ஹெட்டுக்குமே சேர்ந்துட்டு பெரிய ஜால்ரா அடிக்கிறாங்க. பேபி வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடணும், ஃபஸ்ட்டு குழந்தைய ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு கன்னை வச்சு அங்கே ஷூட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருப்ப, நீ வந்துட்டு ஒரு லேடியை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கா ட்ரை பண்ணுற அப்படின்ற சொல்லும்போது அந்த ஹெட்டு வேகமாக ஓடி வந்ததுமே போட்டு எத்தி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் உள்ள வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடாது, அடித்து எல்லாத்தையும் வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி உங்கள் மருமகளுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி என் மருமகளை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றணும், அவளை வந்துட்டு உடனே கொண்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பீடாக அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம ஹீரோட்ட தயவு செஞ்சு என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றுருங்க, இந்த உலகத்தில் எனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை, ஆனால் என் பிள்ளையுமே என் கூட சேர்ந்து ஸ்பீடாக செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறா. அப்போ வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, யாராச்சும் ஒரு பர்சனை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அவளை காப்பாற்றுங்க போதும்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோயினுக்குமே அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஆப்ரேஷன் ஆகிடுது. நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். கடவுள் புண்ணியத்தில் அங்கே குழந்தையுமே நல்லா இருக்கா, அவளுமே நல்லா இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, இப்போ வரைக்கும் உங்களை பற்றின விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்கிறா. அதெல்லாத்தையுமே அவங்க அம்மா அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. தான் வருது, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக எழுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவளாக இருக்கா, இப்போ வரைக்கும் அவனோட காசுக்காக தான் எல்லா பொண்ணுங்களுமே சுற்றிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரையும் தெரிஞ்சுமே ஒரு பொண்ணு இவனவே ரிஜெக்ட் பண்ணுறானா, அவள் எவ்வளோ நல்லவளாக இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. அவங்க தாத்தாவுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி நம்ம போய் பேசி சமாதானப்படுத்தலாமான்னு சொன்னதும் இல்லை அவன் தான் முயற்சி பண்ணணும், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ நீ ஏன் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பர்சனையும் அந்த லியாவையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவள் பார்த்து அங்கே நம்ம ஹீரோயினை இன்னுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பட் எவன்கிட்ட போய் வந்துட்டு பிள்ளை பெற்றுக்க போகிறாளோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என் குழந்தைய வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவள் கோவப்பட்டதுமே நீ வந்து அவரை செடியூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு பேசும்போது போட்டு அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் கிடையாது அப்படின்றத சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஃபயர் பண்ண வச்சிடுறாங்க. அந்த பர்சன் பார்த்தா திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ ஒருத்தவங்க வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு குழந்தைய
குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ண, என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்த, குழந்தைக்கு உன் பேரை வந்துட்டு இன்சிலாக கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அப்படின்ற அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறா. உன்னை மாதிரி ஆளெல்லாம் நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் அவன் கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, இதுக்கப்புறம் இவன் இந்த ஃபேக்ட்ரி பக்கமே வரக்கூடாது, அடித்து வெளியே விரட்டி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ இந்த குழந்தையும் உன்னையுமே கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற சொன்னதும், என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குவேன், உங்களுக்கு குழந்தையில வந்துட்டு உரிமை இருக்குது, பட் வந்துட்டு குழந்தை வந்துட்டு நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து அதுக்காகலாம் இருக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு எவ்வளோ பேசி பார்க்குறான், ஏன்னா அன்றைக்கி நைட் வந்துட்டு இவன் ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் பேசினான்ல. ஸோ அதை நினச்சிட்டு ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ டக்குன்னு வந்துட்டு இவன் மேலே அட்ராக்ட் ஆக மாட்டுது. அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் என் குழந்தைய வந்துட்டு நான் யாருக்காக வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா நெக்ஸ்ட் டே ஒரு கஃபேல போய் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ நீங்கள் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாரும் கஃபே விட்டு வெளியே போங்கன்னு அவன் சொல்கிறான். என்னோட பொழப்பை கெடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா, நான் தான் வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, இங்கேயுமே வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருந்தா என்ன வந்து அர்த்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு குழந்தை வந்து என்னோடது, அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல, நீ வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேற, நான் வந்துட்டு உன்கிட்ட மேரேஜ் பண்ணிக்க தான் நான் கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உங்களை எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து என்னை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, குழந்தைய வந்துட்டு உன்னையும் பார்த்துக்கிறது என்னோட கடமை, அன்னைக்கு நடந்தது ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம், பட் பேபி வந்து என்னோடது தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப ஹீரோயினுக்குமே சரி, ஸோ இவன் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே கொண்டு வர சொன்னதுமே, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, பேபி பிறக்கிற வரைக்கும் தான் உங்கள் கூட சேர்ந்து நான் இருக்கிறேன்னு சொன்னேன், ஏன்னா குழந்தை மேலே வந்துட்டு உங்களுக்குமே வந்து உரிமை இருக்குல்ல, அதனால தான் இருக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத சேர்த்து அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இருந்தாலுமே உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே ஒரு பார்ட்டியில் டியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சரியான ஒரு திமிர் பிடிச்சவ. அப்போ அங்கே வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு தான் அங்கே வந்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே இருக்க அந்த மெய்டுக முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப சீப்பாக அங்கே வந்துட்டு காசப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றி. பட் அவள் வந்துட்டு அது எல்லாமே பெருசாக எடுத்துக்காம அவள் பாட்டு அங்கே வந்துட்டு பேசாமல் கண்டுக்காமல் இருக்கா. நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் இவன் எங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்னால வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, இவன் வருவானா வரமாட்டானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அர்பனை சேர்ந்த ஒரு பையனை அங்கே அந்த மேடம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேமா ஓடி வர்றான். அப்போ அங்கே வந்துட்டு இவன் மேலே இடித்ததில்ல, அங்கே ஸ்லிப்பாகி விழுந்து அவளோட ட்ரெஸ் வந்துட்டு இவ போட்டு இந்த ஷூவில் வந்துட்டு பட்டி கிழிஞ்சு போயிடுது. உடனே அந்த பையன் மேலே அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் இப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதும், நீங்கள் சாரி கேட்டதுனால ட்ரெஸ் வந்து சரியாயிருமான்னு சொல்லிட்டு அந்த மெய்டவங்க வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. டியானோட ஃப்ரெண்டுமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். சின்ன பையன் கூட பார்க்காம இதை நீ வந்து காம்பன்சேஷன் கொடுக்காம நீங்கள் இருந்து போக முடியாது, இல்லை உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கே வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு, சின்ன பிள்ளைகிட்ட எப்படியா நீங்கள் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவீங்க, நடந்தது என்னமோ தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு வந்துட்டு நாங்கள் சாரி கேட்குறோம்ல அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு அவள் நீ சாரி கேட்டேன்னா சரியாயிருமா, இதுக்கு வந்துட்டு காசு யார் கொடுப்பாங்கன்னு சொன்னதும், காசை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துறோன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. இப்போ எங்கே போயிடுச்சுக்க, என் ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு, ஸோ வந்துட்டு உன் ட்ரெஸ்ஸை நீ இப்போ வந்து கழட்டி கொடுன்னு சொன்னதும், ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும், ஓவராக பேசிகிட்டு இருந்தே இல்லை, என்னை எதிர்த்து பேசினா வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. வந்துட்டு இவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, அப்படின்னா தான் இவளுக்கு அறிவு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மரியாதை இல்லாமல் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இப்படி கால் பண்ணி விஷயத்த எல்லாமே சொன்னதும் அவன் வேகமாக போக சொல்லிட்டு இருக்கான். இப்போ கன்சீவாக இருக்கே யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை உன்ட்ட நான் சொல்லணும்னு அவசியமா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் போதுன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே இன்னுமே வந்துட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கே, அப்படின்னா இவளுக்கான வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை வந்து அங்கே கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு பயங்கரமாக அவள் கத்திட்டு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்கா. பட் எல்லாருக்குமே அது தப்புன்னு தோணுது, ஆனால் யாருக்குமே வந்து எதிர்த்து வந்துட்டு அதை பண்ணுறதுக்கு தைரியம் வர மாட்டுது. ஏன்னா வந்துட்டு டியான் வந்து ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவ, இவ கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டான்னு சொல்லி தெரியும். ஆனால் கரெக்டாக பண்ண நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டு கத்துனதுமே உடனே அந்த டியான் வந்து வேகமாக ஓடி வந்து, நீங்கள் வந்துட்டீங்களா நல்ல வேலை, இந்த நின்றுட்டுருக்கா பார்த்தீங்களா திமிர் பிடிச்சவ, எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினா தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி வந்துட்டு இப்படி கீழ்த்தரமான வேலையை பண்ணலாம், நீ இப்போ யாரை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருந்த தெரியுமா, அது என்னோட ஒய்ஃப்
ஒய்ஃப் அப்படின்ற செட் அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்லிட்டு இருக்க கதை எல்லாமே போய் தெரியாமல் தான் அந்த பையன் மிதிச்சிட்டான். நான் எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணுவீங்க, பணக்கார இடத்துக்கு அப்புறம் ஏன் நீங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாம் பூவர்னு தெரியல அப்படின்ற சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றத சொல்கிறான். பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே வந்து டியானோட ஃப்ரெண்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவள் சொல்லி தான் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதுமே அங்கே அவளுமே நீண்டன் பண்ணிட்டாங்க. சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு வாயிருக்குன்ற வாசி எவ்வளோ பேச்சு பேசியிருந்த, காசு இருந்துச்சுன்னா உனக்கு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு தலகனை எதுக்காக, காசை வச்சுட்டா நீ போக போகிறேன்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கரமாக திட்டா. நான் வந்து தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, என் கம்பெனி கூட இருக்க கோஆப்ரேஷன்லாம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதும் நீ வந்து ட்ரெஸ்க்கு காசு கேட்டே, இந்த காசு எடுத்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காடத்துக்கு போடுறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்ற சொல்லும்போது அங்கே மெயினுங்க வந்து தூக்கிட்டு என்னை வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வேற திமிராப்பி இழுத்து விட்டதுமே அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு இருக்கிறத விட கெடுத்துட்ருக்காளுங்களேன்னு பேசாமல் இருங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, நீ இப்போ என்ன சொல்ல வர்ற, நான் வந்து கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றையா, ஆனால் ஆல்ரெடி நான் அதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு இவங்களுக்குலாம் என்ன வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அவள் வந்து சாரி கேட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் என்னை ஏற்றி விட்டான்னு சொன்னதுமே நான் ஒன்றும் பண்ண கிடையாது, இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே மாற்றி அங்கே அடிபடி சண்டை வர ஆரம்பிச்சிருது. ப்ரோ, நீங்கள் தயவு செஞ்சு எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ நடந்ததை எனக்காக நீங்கள் மறந்து மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், நானும் இவளுமே எப்பயுமே அதை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கா, அவளை ரொம்ப நல்ல தூரத்துக்கு வந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்க வச்சிட்ருக்கான். பட் அவங்க வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவனுக்கு அவள் கூட சேர்ந்து எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பட் அவளுக்கு எதுவுமே அங்கே சவுண்டில் கேட்க மாட்டுது. அவனுக்கு ரொம்ப வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அவளை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பெரிய பணக்கார வீட்டு பையன், ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி கரெக்டாக வந்துட்டு இருப்பார், நாளைக்கு வந்து குழந்தை பிறகு வந்த பிறகு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி யோசனை தான் போயிட்டுருக்கு. இன்னுமே நம்ம ஹீரோ அவளை லைக் பண்ணுற லெவலுக்கு அவளுக்கு அவன் மேலே வந்துட்டு விருப்பம் வர மாட்டுது. வீட்டில் பார்த்தா ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட்டை வாங்கி வச்சுட்டு என் மருமகளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளாக நான் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இந்த கிஃப்ட்டு உனக்காக தான் சொல்லிட்டு கொடுத்ததுமே ஐயோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்கும்போது இதை நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறப்ப கீழே விழுந்து அது உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயந்துட்டு அவள் சாரிலாம் கேட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ இவ்வளோ தூரத்துக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அம்மா வந்துட்டு அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே போனால் போட்டோம் இது என்ன அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட பொருளெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு உனக்கு எது வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு ஒரு வாட்சை பார்க்குறா. ஸோ இதுதான் வந்துட்டு காசு கம்மியாக இருக்குன்னு நினச்சி அந்த காசை வந்து அவள் சூஸ் பண்ணுறா. பட் அதுதான் பில்லியன் கணக்கில் விலை இருக்கும் போல். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எங்களை நம்ம ஹீரோவுமே கட்டி விட்டுருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்து கால் பண்ணிடுறா, மினி ப்ளீஸ் நான் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பெர்மிஷன் கேட்டதும் நானுமே உன் கூட சேர்ந்து வரேனே அவன் சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டை நானே போய் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அவள் வேகமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்காப்பா, அவள் எப்பயுமே என்னை ரொம்ப புள்ளி பண்ணிகிட்ருக்கா, பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு நானுமே என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு மிஸ்டர் லூவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இப்போ நீ வந்துட்டு எனக்காக மிஸ்டர் லூவோட ஒய்ஃப் மாதிரி அங்கே வந்து ஆக்டிங் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் பரவாயில்ல வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா அங்கே சீன்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா. ஏன்னா இதான் மிஸ்டர் லூவோட ஒய்ஃப், இவள் வந்து கன்சீவாக வேறு இருக்காளே, மேரேஜ் ஆன மாதிரியும் தெரியல, யாரோட பிள்ளைய வந்துட்டு வயிற்றுல சுமந்துட்டுருக்கா, ஏன்னா எவ்வளையாச்சும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது நம்ம ஹீரோயின் இப்போ பேசிகிட்டு இருக்கதே என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டார் அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவள் என்ன உன் மனசில் நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு இப்படி வந்து ஃபேக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுட்டேன்னா நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியான்னு சொல்லிட்டு ரொம்ப புள்ளி பண்ணதும் அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் போயிடலாமான்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் அங்கே அவள் கையில் கட்டியிருக்க வாட்சை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதை பற்றி வந்து அங்கே செக் பண்ணி பார்த்தா அது ரொம்பவே வந்துட்டு
எக்ஸ்பென்சிவானது, அது வந்து ஃபேக் கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரியுது. உடனே அவள் அந்த வாட்சை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, இப்படி ஃபேக்காக நீ வாட்செல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன்னா நாங்கள் வந்துட்டு உண்மை நம்பிடுவோமா, இந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு, இதே மாதிரி ஃபேக் எத்தனை வந்து தெருக்கடையில் கிடைக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே மோசமாக இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. வாட்சையுமே திரும்ப பிடுங்கி நான் இதை கீழே போட்டு இப்போ உடைச்சிடுறேன், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னு பார்ப்போம், இது ஃபேக்காக என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோமான்னு சொன்னதும், என்னோட மதர் இல்லை எப்பயுமே எனக்கு வந்து ஃபேக்காக கொடுக்க மாட்டாங்க, இப்போ நீ கீழே போட்டேன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, அதை கேட்டுட்டு அவள் உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஒரு பர்சன் வந்து என்னை ரொம்பவே வந்துட்டு மண்டையை கழுவிட்டுருக்கா, நீங்கள் வந்து அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதும், அந்த பர்சனுமே நான் இப்போ உடனே கிளம்பி வரேன்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோ ஏன் இவங்ககிட்ட என்ன பேச்சு, நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு சாரி கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேயுமே அவள் கிளம்பி வந்துட்டு ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், உன்ன மாதிரி வந்துட்டு ஆளுங்கள்லாம் வந்துட்டு காசு இல்லைன்னா எதுக்காக இங்கே வரணும், உங்களை மாதிரி சீப்பானவங்களெல்லாம் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு காமிச்சு வந்து எங்களை பயமுறுத்துனேன்னா உன்னை நாங்கள் புள்ளி பண்ணிடுறத விட்டுருவோமான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் சரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் லூன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட நீ வந்து போட்டு மன்னிப்பு கேட்கணும், அவளை இதுக்கப்புறம் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அதையுமே பார்த்துக்கலாமே அப்படின்ற செட் அவள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோவோட கார் அங்கே வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என் ஹஸ்பண்ட் வந்துருவார், வந்த பிறகு இவங்களுக்கு இருக்க வேடிக்கை அப்படின்ற செட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ உள்ளேருந்து கார்லேருந்து வந்து வெளியே அந்த பர்சன் இறங்குறாங்க, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அங்கே அவனை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹனின்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட கதவை ஓப்பன் பண்ணி விடுறான். ஏன்னா மிஸ்டர் லூ இங்கே வந்திருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ரொம்பவே இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் என்ன இவ்வளோ லேட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாகிடுது. ஐயோ உண்மையிலேயே மிஸ்டர் லூவோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ஷாக் ஆனதுமே, நான் உண்மையிலேயே வந்துட்டு மிஸ்டர் லூவோட ஒய்ஃப் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவ ரொம்பவே அங்கே வந்து பயந்து போயிடுறான். ஹீரோயின் உங்களோட ஃபியான்ஸே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அங்கே கோவம் ஆகிட்டும் போது அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, எப்படி கேவலமாக எப்படி பிஹேவ் பண்ணுவா அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. நீ காசு இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் இப்படி பண்ணுவியா, வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு என் கூட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே, அங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் தான் என்னை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுதோ அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி பழைய போட்டுட்டு பேசுகிறாங்க. காசு இருக்குன்றதுக்காக மற்றவங்களை இழிவாக பேசினா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. அங்கே அவளுக்கு பார்த்தா வந்துட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிடுது. அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாயிடுச்சு அவளுக்கு, எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போயிட்டுருக்கும் போதே வயிறு ரொம்ப பெயின் ஆனதுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப பதட்டமாயிட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க, பேபி வந்துட்டு பிறந்திருக்கு, அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவே அவங்க வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க எல்லாருமே. நாள் கழிச்சு நம்ம ஹீரோ மீட் பண்ணும்போது உனக்கு படிக்கணும்னா சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், இல்லை ஜாப் பண்ணணும்னாலும் சொல்லு, ஜாப் பண்ணலான்னு சொன்னதும், இல்லை நான் அந்த ஜாப் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்றான். வெளியே ஹெலியோட அம்மா அங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என் பொண்ணை பார்க்கணும் போது உள்ளே விடு, என் பொண்ணு உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே, நீ யார் என் பொண்ணை கூப்பிட்டுன்னு சொன்னதும், நான் தான் உன் பொண்ணு அப்படின்றத சொல்கிறான். அதை பார்த்துட்டு அந்த லேடி, நீ வந்துட்டு ரொம்ப நாளாச்சா பார்த்து, அதனால தான் எனக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாசமாக இருப்பாங்க அம்மா மேலே. ஆனால் வந்துட்டு அந்த லேடிக்கு வந்துட்டு பொண்ணு யாருன்னு கூட தெரியல, ஏன்னா அப்பப்போ காசுக்கு வேணுன்றப்ப தான் வந்துட்டு வருஷக்கணக்கில் ஒரு தடவை வர்றது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கலைன்னா நீ எனக்கு காசு கொடுக்க மாட்டேயா, நீ வந்து கொடுத்துதாகணும்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணி அங்கே அழுது வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு, என்ன வந்துட்டு பொண்ணு இவ அம்மாவை போய் இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னே தெரியாது யாருக்குமே. பட் வந்துட்டு ஒருத்தவங்க அழுதவுன்னா அவங்க தான் நல்லவங்கன்ற மாதிரியே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் எங்கேயுமே நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க வந்துடுறான். யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லேடியை உள்ளே விட்டது, இந்த மாதிரி ஆஃபீஸில் அசிங்கம் பண்ணுறவங்களெல்லாம் உள்ளே விடுறவங்கள தான் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன வந்துட்டு ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசணும் இல்லை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும், இவங்களுக்கு 10 காசு கூட நான் கொடுக்குறதுக்கு விரும்பலை, இவங்க வந்துட்டு எப்பயுமே வந்து காசுக்காக தான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டுருக்காங்க, பாசத்துக்காக என்கிட்ட வந்ததே கிடையாது, இவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு அவன் சொல்லிடுறா. அதுமாதிரி அடிச்சவங்க வெளியிலத்தோட சொல்லிடுறாங்க. நான் இப்போல்லாம் நம்ம ஹீரோயின் வெளியே கிளம்பிட்டு இருந்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம்
சூப்பராக பண்ணிட்டு போகவுமே என்ன இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டுருக்க, வேறு ட்ரெஸ் எடுத்து போடுறேன்னு சொன்னதும் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என் மேலே டவுட்டுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்ப டவுட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்துட்டு என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு போனதும் என்னை பார்த்தா இவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நான் எனக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிறேனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க மதர் இன்லாட்ட எனக்காக நீங்கள் ஒரு பொண்ணு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் திரும்ப ரிட்டன் வந்து எங்கே வரேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்படி பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயின் மறைஞ்சிருந்து அங்கே அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அதையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே இப்போ நம்ம ஹீரோயின் அவளை மீட் பண்ணிவிட்டு என்னென்னத்தையே பேசி வச்சுட்டு போகிறா. அந்த பொண்ணு உன் கூட சேர்ந்து எனக்கு டேட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே இவன் வந்து மீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்ட என்னது சொல்லி வேட்டி விட்டேன்னு சொன்னதும் நீ என்னமோ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ அவ கூட சேர்ந்து டேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ்வளோதான் நான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னதும் எனக்கு எப்பயுமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, உனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணாலுமே வந்துட்டு அது ஃபேக்காக தானே தெரியுதுன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் உண்மையிலேயே என்னை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பயுமே என் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, உண்மையிலே வந்துட்டு என் கூட பேபி பெற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏன்னா அந்த பேபி வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தானே, உங்களுக்கு நான் மேய்ச்சின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதும் நான் உண்மையிலே ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டே அங்கே வந்து உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே ஃபைனலாக ஹாப்பி அப்படி வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இப்போ நம்ம குழந்தையுமே இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டே இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.